வணக்கம். இன்னைக்கு நான் ஒரு புக்கில் படித்த ஒரு ஸ்டோரி பற்றி உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். புக் நேம் வந்து ஹியூமன் கைண்ட். இந்த புக்கில் ஆதர் ஒரு ஒரு சூப்பரான ஸ்டோரி ஒன்று சொல்லியிருக்காரு. இது எப்படி நம்மளுக்கு இந்த ரியல் லைஃப்பில் நம்ம எப்படி அப்ளை பண்ணலாம்னு பார்க்கலாம். அது வந்து 1964 மார்ச் மாதம் நைட்டு 3 மணிக்கு கிட்டி என்கிற பெண் அவங்க அவங்க வீட்டுக்கு நடந்து போகிறாங்க. நடந்து போகும்போது ஒரு மர்ம நபரால் அவங்கள தாக்கி அவங்க கொலை செய்யப்படுறாங்க. அப்போ பண்ணும்போது யாருமே அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண வரல. அந்த அப்பார்ட்மெண்ட்ல இருந்து யாருமே ஹெல்ப் பண்ண வரல. அவங்க அப்படியே எந்த ஹெல்ப்பும் இல்லாம இறந்துடுறாங்க. அடுத்த நாள் பத்திரிக்கையில இதெல்லாம் தலைப்பு செய்தியாக வருது. கிட்டி மரணம், மனிதனும் மரணித்தது. 38 பேர் பார்த்தும் யாரும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண வரலன்னு சொல்லி அந்த இது முடிஞ்சுது. இதை வந்து ஒரு 50 வருஷத்துக்கு பிறகு நம்ம ஆதர் வந்து இந்த இன்சிடென்ட்டை வந்து புக்கில் வந்து பேப்பரில் படிக்கிறாரு. இவருக்கு இந்த இது எப்படா 38 பேரும் ஒரே மாதிரி ஹெல்ப் பண்ணாமல் போகுது இந்த ஒரு கியூரியாசிட்டி வருது அந்த ஆதருக்கு. ஸோ இந்த ஆதர் வந்து அதை தேடி போறாரு, அந்த உண்மையை தேடி போறாரு. அப்போ போய் விசாரிக்கும் போது உண்மை அப்படியே வேறு மாதிரி இருக்கு. நைட்டு அவங்க ஹெல்ப் பண்ண பல பேர் வந்திருக்காங்க. அதுக்கு முன்னாடியே அந்த கொலைகாரன் அவளை குத்திட்டு ஓடிட்டான். சிலவங்க போலீஸுக்கும் ஃபோன் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து அவங்க ஃப்ரெண்டோட வண்டியில தான் உயிரை விட்டுருக்காங்க. ஆனா பத்திரிகை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவங்க யாருமே காப்பாற்ற வரல, இவங்க ஒரு அனாதை போல இறந்தாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது என்ன தெரியுதுன்னா, எதையுமே முழுசா நம்பக்கூடாது. மெயினா இப்போ உள்ள சூழ்நிலையில நம்மளுக்கு வர வாட்ஸ்அப் மெசேஜ்ல நீங்க நம்பவே கூடாது. இதைத்தான் திருவள்ளுவர் அப்பவே சொல்லிட்டு போயிட்டாரு 2000 வருஷத்துக்கு முன்னாடியே. எப்பொருள் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. நன்றி, வணக்கம்.